செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேலைக்காக நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் இந்த கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்ற வாக்கின்படியே கர்த்தர் என்னை இருக்கிறார், நான் தாட்சியடியேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். சேர்ந்து சொல்லுங்க. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உடைய தடிவினை தோற்றும். கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மென்மை பாராட்டும். சிறுமைப்பட்டுள்ளதை கேட்டு மகிழ்வார்கள். ஆண்டவர், இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜீவனோடு சுவாசத்தோடு குடும்பமாக வேலையில் உயர்வில் தேவைகள் சந்திப்பதில் உண்மையிலே நாங்கள் மகிழ்ந்திருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு ரட்சகர் மாத்திரமல்ல, நல்ல தகப்பனாக தாயாக இருந்து நடத்துகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு தாய் தேற்றுவது போல நீங்கள் தேற்றப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படியே நீர் என்னை மடியில் வைத்து தாளாற்றுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். உன்ன உணவு உடுக்க உடைய தங்கியிருப்பது தந்து ஆசீர்வதித்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் என்ற பாடலை சில சரணங்களை நாம் பாடுவோம். இந்த பாட்டு எப்பவுமே நீங்கள் பாடணும். ஏன்னா 91ஆம் சங்கீதத்தை நீங்கள் சொல்ல முடியலன்னா அட்லீஸ்ட் இந்த பாடலாவது நீங்கள் பாடி அதில் இருக்கிற முக்கியமான சரணங்களை நீங்கள் தினந்தோறும் ஒரு முறையாவது அல்லது இருமுறையாவது பாடுங்க. இந்த மாதிரி உன்னதமான மறைவில் இருக்கிற பாடல்கள் 2-3 பாடல்கள் இருக்கிறது. அவை நீங்கள் தொடர்ந்து பாடும்படி அன்போடு கூட அழைக்கிறேன். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்தும நேசரவர். என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்தும நேசரவர். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். கைகளை உயர்த்தி. ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்தும நேசரவர். என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்தும நேசரவர்.
கைகளை உயர்த்தி, கர்த்தர் உங்களை மீட்டெடுக்கணும், கர்த்தர் உங்களை ரட்சிக்கணும், கர்த்தர் என்னை ரட்சிக்கணும், கர்த்தர் என்னை மீட்டெடுக்கணும், கர்த்தர் எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காக்கணும், கர்த்தர் என்னை எல்லா பாவத்துக்கும் விலக்கி காக்கணும், கர்த்தர் என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கணும், கர்த்தர் என் வியாதியை மாற்றணும், யெகோவா ரஃபா, தழும்புகளாலே நான் குணமாகணும், என்னுடைய டிப்ரெஷன் மாறணும், என் அழுத்தங்கள், மன அழுத்தங்கள் மாறணும், இன்று வாசல்கள் திறக்கப்படணும், திருமணத்திற்கான செய்தி வரட்டும், இயேசுவின் நாமத்தினாலே கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும், இப்பொழுதே கர்த்தருடைய கரம் வைக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தினாலே. உன்னிடத்திலிருந்து பிறக்க போகிறது அது பரிசுத்தம் உள்ளது என்று சில சில சகோதரிடத்தில் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். மேன், கர்த்தர் நல்லவர். உன்னிடத்திலிருந்து பிறக்க போகிறது பரிசுத்தம் உடையது. இதோ நடக்க முடியாதிருக்கிற உனக்கு கர்த்தர் பலனுள்ள கால்களை, மான்களில் கால்களை, காண்டா மிருகத்தின் ஒத்த பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன், உங்கள் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாக விளங்கும். உங்கள் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாக விளங்கும். எப்படி ஆண்டவர் ஆகும்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். உன் களஞ்சியங்கள் நிரம்பும், உன் மாப்பு பிசைகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உன் போக்கியும் வரத்தை மிதுமுது கொண்டு என்னடிக்கும் ஆசீர்வதிப்பார். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவா, நீ கீழாகாமல் மேலாகுவா என்ற வாக்குதத்தம் நிறைவேறும். நீ வீடு கட்டி அதிலே குடியேறுவா என்ற ஆண்டவருடைய வாக்குக்காய் ஸ்தோத்திரம். உன்னை கர்த்தர் உயர் தலங்களிலே ஏறி வர பண்ணி உன் வேலைகளிலே ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் மேன்மையும் மாறுதலையும் கர்த்தர் கொடுப்பார். எல்லா கதவுகளும் திறக்கப்படுகிறது. யாரெல்லாம் உனக்கு விரோதமாக எழும்பினாங்களோ அவங்கெல்லாம் உனக்கு சார்பாக பேசுவாங்க. கர்த்தர் அப்படி மாற்றுவார். உனக்கு ரெக்கமெண்டேஷனே இல்லை, ஆண்டவரே எனக்கு ரெக்கமெண்டேஷன் இல்லை என்று நினைக்காதீங்க. ஆண்டவர் தான் அதிகாரி. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் அதிபதி, அவர் அதிகாரி, அவர் சர்வ வல்லவர், அவர் தான் அதிகாரத்திற்குரியவர். அவர் சொன்னது தான், அவர் கை அசைத்தா அசைத்ததுதான், அவர் கண் அசைத்தா அசைத்ததுதான். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே, மக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தெபொராளை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அருமையான ஒரு வசனம். எழும்பும் அளவும் இல்லை, எழும்பும் அளவும். நீங்கள் உங்கள் வீட்டில் ஆணாளாகிலும் சரி, பெண்ணாளாகிலும் சரி, எழும்பும் அளவும். கிராமங்கள் பாழாய்த்தான் இருக்கும், வீடுகள் பாழாகித்தான் இருக்கும், உங்களுடைய குடும்பத்தில் வறுமை தாண்டவம் ஆடும், அதுவும் ஃபினான்ஷியலி பேக்ரப்டாக தான் இருக்கும். எழும்பணும். ஏசாயா தீர்க்கதரிசியில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, எழும்பு எழும்ப சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். கர்த்தர் எழுப்புகிறார். 38 வருடம் படுத்து கிடந்திருந்தவனை பார்த்து அவர் 3.5 ஆண்டுகள் அந்த இடத்துல வந்து போவதுண்டு. அந்த ஆட்டுக்கால் மண்டபத்துக்கு வருவது உண்டு. அந்த 3.5 வருடங்கள் அவர் பார்த்தது உண்டு. இயேசு அவரை பார்த்தது உண்டு, அவன் இயேசுவை பார்த்தது உண்டு. ஆனா அவனுடைய பார்வை எல்லாமே இயேசுவின் மீது இல்லை. அவனுடைய பார்வை எல்லாமே குளத்தை கலக்குகிறவர்கள் மீதும், அல்லது குளம் எப்பொழுது கலங்கும் என்பதும், எப்பொழுது அது அசையும் என்பது தான் அவன் பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் இயேசு இதை கவனித்து கொண்டிருந்தார். ஆண்டவர் ஒரு நாள் வந்தார். இவனால் எதுவும் முடியாது என்ற ஒரு நிலைக்கு வந்த பொழுது, இவனால எதுவும் செய்ய இயலாது என்ற நிலைக்கு வந்த பொழுது, அவன் வாழ்க்கை அதுதான் என்று அவன் ஒப்புக்கொண்ட பிறகு, அவ்வளவுதான், என்னுடைய நிலைமை இதுதான், நான் இது மேல எழுந்திருக்க முடியாது, இது என்னுடைய பெட், இது இந்த பெட்டை நான் நீட்டா வச்சுக்கணும், அல்லது இந்த பெட்ல வந்து எல்லா ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும், நாற்றம் இருக்கும், இதுதான் என் வாழ்க்கை என்று நினைக்கிற பொழுது ஆண்டவர் தேடி வந்தார். எழுந்திரு என்றார். எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். இதுதான் என் ஆண்டவருடைய செயல். இன்றைக்கு எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்ல, எழுந்திரு, உன் படுக்கை, உன் பழைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு நட. நீ எழும்பும் பொழுது உன் வாழ்க்கை, உன் குடும்பம், உன் பிள்ளைகள், உன்னுடைய சுற்றத்தார், உன்னுடைய இனத்தார், உன்னுடைய ஜனத்தார், உன்னுடைய நகரத்தார், உன்னுடைய சபை, உன்னுடைய நாடு எல்லாம் மாறும். கர்த்தர் தலைகீழாக மாற்றுவார். சரி, நேற்று நாம 2 காரியங்களை பார்த்தோம். அவள் மனைவி,
அதன் பிறகு அவள் ஒரு தீர்க்கதரிசி. மூன்றாவது ஒரு காரியத்தை இன்று பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். பிரியமானவர்களே, நியாயம் விசாரித்தாள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, அவங்க ஜட்ஜ் பண்ணாங்க அப்படின்னு அர்த்தம். என்ன பதவி அப்படின்னா, நியாயம் விசாரிக்கிற பதவி. இஸ்ரவேலை முழுவதும் எத்தனையோ கேசஸ் வரும். நீங்க இதை விளங்கி கொள்ளணும்னா நீங்க மோசே காலத்துக்கு கொஞ்சம் போனீங்கன்னா உங்களுக்கு விளங்கி கொள்ள முடியும். மோசே காலையிலிருந்து மாலை இரவு வரைக்கும் நின்று கொண்டிருந்தான். திரளான மக்கள் நிறைய பிரச்சனைகளோடு கூட, வாக்குவாதங்களோடு கூட, முரண்பாடுகளோடு கூட, குடும்ப சண்டைகளோடு கூட, பக்கத்து வீட்டு சண்டைகளோடு கூட, நிறைய பிரச்சனைகளோடு கூட அவனிடத்துல தீர்வு கேட்கும்படி வந்தார்கள். அப்போது அவருடைய மாமனாகி ஜெத்ரோ சொல்லுகிறான்ப்பா, இப்படிலாம் நீ இருந்தீன்னா உன்னுடைய உடம்போ கெட்டு போகும், மக்களும் பாவம் அவங்க காத்து கடந்து அவங்களை தாமதிக்கிறது. எனவே நீ என்ன செய்யினா, உனக்கு கீழே சில பேர்களை நேமி, அவர்கள் நியாயம் விசாரிக்கட்டும், முடியாததெல்லாம் அவர்கள் உன்னிடத்துல சொல்லட்டும் என்று சொல்லி சில நியாயாதிபதிகளையும் அவர்கள் நியமித்தார்கள். அதன் விளைவாக தான் இப்போது இந்த நியாயாதிபதிகள் இங்கு வருகிறார். நியாயாதிபதிகள் சாதாரண நினைத்து வேண்டாம், தீர்க்கதரிசி சாதாரண நினைத்து வேண்டாம். இயேசு கர்த்தர் நல்லா கவனிங்க. கர்த்தர் ராஜாக்கள் உண்டாக்குறதுக்கு முன்பே ஆண்டவர் நியாயாதிபதிகளை தான் உண்டாக்கினார். ராஜாக்களுக்கு மேல நியாயாதிபதி, அது மறந்துடக்கூடாது. ஆண்டுடைய நோக்கமே அதுதான். நியாயாதிபதிகள் தான் மேல, அவங்க கீழே தான் ராஜாக்கள். ஏன்னா நியாயாதிபதிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அப்புறம் தான் என்னது ராஜாக்கள் வருகிறாங்க. ஸோ இந்த படிநிலையை நீங்க கவனித்து கொள்ள வேண்டும். இந்த படிநிலையை பொறுத்து தான் இந்த நியாயாதிபதியுடைய வேல்யூ உங்களுக்கு புரியும். இந்த அம்மா பாம் ட்ரீ கீழே உட்கார்ந்து நியாயம் விசாரிப்பார்கள். குடும்ப சண்டைகள் எல்லாம் இவரிடத்துல வரும், பிரச்சனைகள் வரும், பெரிய பெரிய திருடு வரும், பெரிய பெரிய குழப்பங்கள்லாம் வரும். அவை எல்லாவற்றையும் நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதி அவங்க தான் இவங்க. பிரியமானவர்களே, ப்ராஃபட் அப்படின்னா எதிர்காலத்தை குறித்து நிதானிக்கிறவர்கள். கர்த்தர் சொல்லுவார், உன் பிள்ளையின் எதிர்காலம் இப்படி இருக்கும், உன் கணவனுடைய எதிர்காலம் இப்படி இருக்கும். அதே போல இவங்க நியாயாதிபதிகள் என்று சொன்னால் வருகிற அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கும், ஆன்சர் இருக்கும், சொல்யூஷன் இருக்கும். அவங்க வருவங்க ஒருமையா திரும்ப போக மாட்டாங்க. யாருக்காவது ஒருவருக்கு கண்டிப்பாக நியாயம் சொல்லப்படும். இன்றைக்கு கூட அவ்வளவு பொறுப்பான ஒரு பதவியில தெபோரால் இருந்தாங்க, வயதான அம்மா அவங்க இருந்தாங்க. அப்போ ஒரு தாய்க்கு என்னென்ன பொறுப்பு இங்க கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல மனைவி அப்படின்னு நான் சொல்வதற்கு இடையே எப்படி இருக்கக்கூடாது, கெட்ட மனைவின்னு நான் சொல்ல வரல, எல்லா மனைவிகளும் நல்ல மனைவிகள் தான். ஆனாலும் எப்படி இருக்கக்கூடாது, மனைவி எப்படி இருக்கக்கூடாது என்பதுக்கு சில உதாரணங்களை சொல்றேன். ஒருவேளை அது உங்களுக்கு நேரடியாக பாதிப்பு ஏற்படுச்சுன்னா தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்க. ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை மாத்திரம் தான் நான் சொல்லுவேன். ஏதேன் எடுத்துக்கொள்ளலாம். ஏதேன் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆதாம் ஏவாள் ரொம்ப இணைந்திருக்கின்ற பொழுது பிசாசு அவர்களை தொந்தரவு செய்யல, மேற்கொள்ளவில்லை. ஃபர்ஸ்ட் ஆதாம் தான் உருவாக்கப்பட்ட பொழுது ஆதாம் இடத்துல அதே பிசாசு பாம்பை போல டெம்ப்ட் பண்ணியிருக்கலாம், சோதனைக்குட்படுத்திருக்கலாம். ஆனா ஆதாம் முடியாதுன்னு சொன்னார். மனைவி வந்த பிறகு 2 பேரும் அந்த வழியே அநேக நேரம் போகின்ற பொழுதெல்லாம் அந்த பாம்பு 2 பேரிடத்துல கூட சொல்லியிருக்கலாம், இந்த கனியை புசி, இது உனக்கு அறிவை தரும், கண் தெளிவை தரும், புத்தியை தரும்லாம் சொல்லியிருக்கோம். ஆனா கூட 2 பேரும் அக்ரி பண்ணிட்டு சொல்லியிருப்பாங்க, இல்லை கர்த்தர் இதை ஒதுக்கி வைத்திருக்கிறார்,
அதை நம்ம தொடக்கூடாது என்று 2 பேரும் வந்துடுறாங்க. ஆனா எப்போ மனைவி கணவனை விட்டு பிரிந்து போனாலோ அன்றைக்கே அவள் மாட்டிக்கொண்டாள். ஷீ காட், அப்படிதான் நான் சொல்ல முடியும். அதனாலதான் நான் மிஸ்டர்ஸ் மிஸ்ஸஸ் எல்லாருக்கும் சொல்ற விஷயம் என்னதான், எப்பொழுதும் உங்க கணவனை விட்டு எந்த சமயத்திலும் நீங்க பிரிந்து போகவே கூடாது. நான் போய் அம்மா வீட்டில் இருக்கிறேன், 1 வாரம் இருக்கிறேன், 10 நாள் இருக்கிறேன், இல்லை நான் அப்ராடு போகிறேன், அல்லது நான் கோச்சிட்டு போகிறேன், அல்லது நான் தனியே இருக்க போகிறேன், எனக்கு இந்த 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 உறவு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக, ரொம்ப எளிய முறையில் சொல்கிறேன், நீங்கள் பிசாசுகிட்ட மாட்டிப்பீங்க, சிக்கிக்குவீங்க, பிரச்சனைக்குள்ளே வந்து மாட்டிப்பீங்க. இதுதான் உண்மை. இது நமக்கு ஆதியிலே சொல்லப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். அவங்க தனியாக வந்ததுனால தான் அந்த பிசாசு அந்த பாம்பு வழியாக பேசுது. பேசும்பொழுது இந்த அம்மா பேசுகிறாங்க, பேசக்கூடாது. ஏன் இன்னும் சொல்ல போனால் 2வது விஷயம், நல்ல மனைவிகள் எப்படி இருக்கணும்னா தன்னுடைய குடும்ப ரகசியத்தை யாரிடத்திலும் பேசக்கூடாது. ஈவன் ஃபாதர், மதர், அல்லது சிஸ்டர்ஸ், அல்லது நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, யார் இடத்துலையுமே தன்னுடைய இல்லற வாழ்க்கை குறித்தோ அல்லது குடும்ப வாழ்க்கை குறித்தோ, கணவனை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, வருமானத்தை குறித்தோ, தங்களுக்கு வைத்திருக்கிற அந்த சொத்தை குறித்தோ நீங்க மற்றவரிடத்துல பேசுவது தவறு. தவறு. கர்த்தர் அதை அனுமதிக்கல. நல்லா கவனிங்க, அனுமதிக்கல. நீங்க உங்களுக்குள்ளதான், உங்க கணவனுக்குள்ளதான், உங்க பிள்ளைகளுக்குள்ளதான் நீங்க அதை மறைவாக வைத்துக் கொள்ள வேண்டும். இவங்க போய் பேசும்பொழுது ரொம்ப அழகா பேசா, கர்த்தர் விளக்கினது சரிதானே அப்படின்னு கேட்கும்போது ஆமா விளக்கினாரு. அதுல எல்லாமே உண்மையா இருக்கு. பிசாசு எல்லாம் உண்மையை சொல்றான். ஆனா சாகவே சாவாய் என்று சொன்ன வார்த்தையை மாத்திரம் கொஞ்சம் திருத்தி சொன்னான். நீங்க 2த்தையும் கர்த்தர் சொன்னதே நீங்க வீட்டில் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் லீவில் உங்களுக்கு தரேன். கர்த்தர் என்னென்ன சொன்னார் அப்படியே எழுதுங்க ஒரு பக்கத்துல. அதுக்கப்புறம் பிசாசு அதை எப்படி மாற்றி எந்தெந்த வார்த்தையை வைத்து சொன்னா, கர்த்தர் சொல்லும் போது ஏவாள் இருந்த பொழுது, இங்க ஏவாள் அந்த பிசாசு இருந்த போது ரிப்ளை என்ன, அது எழுதுங்க. அந்த வித்தியாசத்தை மாத்திரம் எழுதி எனக்கு அனுப்புங்க பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்படிதான் நீங்க பைபிளை வாசிக்கணும். ஸோ இவங்க போய் புசிச்சாங்க. புசிச்சோன்னே என்ன ஆயிருக்கும்? கண்கள் திறக்கப்பட்டது, ரைட்? அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்? நிர்வாணி என்று உணர்ந்தார்கள் ஆயிருக்குமா? உணர்ந்தால், கால்கள், கல் இல்லை, ப்ளூரல் இல்லை, உணர்ந்தால். அப்ப நல்ல மனைவின்னு என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்க? நல்ல மனைவின்னு என்ன பண்ணிருக்கணும்? ஐயோ நிர்வாணி ஆயிட்டேன், கர்த்தர் என்னை தண்டிச்சிட்டாரு, சாப்பிடக்கூடாதுன்ற பழத்தை நான் சாப்பிட்டதுனால நான் இப்போ என்ன ஆயிட்டேன்? பாவத்துக்குள்ள ஆயிட்டேன். என்ன பண்ணிருக்கணும்? அந்த பழத்தை தூக்கி போட்டிருக்கணும். போட்டாங்களா? ஏன் செய்யல? சில சொல்லுவாங்க, எனக்கு ஒரு கண் போனாலும் என் எதிராளிக்கு 2 கண்ணும் போகும். இவங்க பாவம் செய்துட்டு நிர்வாணின்னு உணர்ந்த உடனே நேரா ஓடி அவனையும் நிர்வாணி ஆக்கிட்டாங்க. அப்போ பாவம் எப்படிலாம் உள்ள போகுது பாருங்க. எப்படிலாம் ஒரு மனைவி இருக்கக்கூடாதோ அப்படிலாம் அந்த ஏவாள் இருந்தபடினாலும், இதெல்லாம் சிம்பிளா நம்ம யோசனை பண்ணி வர்றதுதான். அவங்க அதை நிறுத்திருக்கலாம், ஸ்திரீயின் வித்தோட நிறுத்திருக்கலாம். அவங்க ஒரு இலையை தச்சு போட்டு, எப்பா நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு கடவுளே, என்னை மன்னிச்சிரு, என் புருஷனை ஒன்றும் தண்டிக்காதீங்க, அவனை விட்டுருங்க, பாவம், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் வேணான்னு தான் சொன்னான், ஆரம்பத்துலேருந்து அவன் வேணான்னு சொன்னான், நான் தான் அந்த பாம்பு பேச்சை கேட்டு தப்பு பண்ணிட்டேன், என்ன எனக்கு தோல் உடைய கொடுங்க, நான் வேணா தனியாக இருந்துக்கிறேன் சொல்லியிருக்கலாம் இல்லை? இன்னைக்கு எப்படின்னா, ஒரு குடும்பத்துல கணவனும் மனைவிய தவறு செய்கிற பொழுது 2 பேரையும் உடன்பட்டு கொள்ளாதீங்க. யாராவது ஒருவர் திருத்துங்க. சில பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எதுவும் சப்போர்ட் பண்ணாதீங்க. பாவத்துக்கு சப்போர்ட்டே கிடையாது. அது நீங்க தவறு பண்ணா உங்களோட கூட அந்த
பழி போகட்டும், அந்த பாவம் உங்களோட போகட்டும். அந்த பாவத்தை கொண்டு போய் உங்க கணவனிடத்துல மனைவி இடத்துல கொண்டு போய் சேர்க்காதீங்க. நீங்க நீங்க பாவத்துக்கு உட்படுத்திட்டு அவனையும் பாவத்துக்கு உட்படுத்தாதீங்க. நிறைய பேர் இங்க வந்து சண்டை போட்டு அவன் நல்லவன் தான், அவனை குடிகாரன் ஆக்குனது இவங்க தான், அவன் நல்லவன் தான், அவன் அடிக்ட் ஆக்குனது இவங்க தான், நல்லவன் தான், அவன் வீட்டை விட்டு ஓடினதுக்கு காரணம் இவங்க தான். காரணம் இவங்க ஒரு பிசாசியத்துக்குள்ள மாட்டிக்கிட்டேன். நான் 2 பேருக்கும் தான் சொல்றேன். 2 பேருக்கும் இப்படி ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. எப்படி மிஸ்ஸஸ் இருக்கக்கூடாதோ அப்படி நீங்க இருக்க பழகுங்க. இங்க தெபொராள் ஒரு நல்ல மனைவியாக இருந்தபடினாலே கிராமங்கள் பாழாய் போன பொழுது, அவர்கள் எழும்பின பொழுது கிராமங்கள் மீட்கப்பட்டது. இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா, மனைவிகள் சாராள மாதிரி இருக்கக்கூடாது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், ஆபிரகாமுக்கு கொடுத்தார். நான் உனக்கு சந்ததி உண்டு பண்ணுவேன். எஸ், 25 இயர்ஸ் கிட்ட ஆச்சு. இந்த அம்மா அவசரப்பட்டு அந்த ஐயாவை கூப்பிட்டு, ஐயா இது நடக்காது பொழுகுதே அப்படின்னு உடனே அவரும் என்ன பண்ணாரு, ஐயோ என்ன சொல்றீங்க அப்படின்லாம் கேட்டு, இல்லை நான் வந்து என் வேலைக்காரியை உனக்கு தரேன், கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன், அதன் வழியாக ஒரு சந்ததி வரட்டும். இந்த டாபிக்கை ஓபன் பண்ணது யார் சாமி? யாருங்க? மிஸ்ஸஸ் சாரா தான். மிஸ்ஸஸ் சாரா ஏப்ரஹாம். நல்லா அந்த கணவனுக்கு இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை உண்டு பண்ணதே மிஸ்ஸஸ் சாரா ஏப்ரஹாம். நீங்க அப்படி இருக்கீங்களா? கணவனை முழுசா புரிஞ்சுக்கணும், முழுசா அன்பு செலுத்தணும். உங்களை மாத்திரம்தான் அன்பு செலுத்துற மாதிரி நடக்கணும். உங்களை வெறுக்கிற மாதிரியோ உங்களை ஒதுக்குற மாதிரியோ நீங்க நடக்கக்கூடாது. இது வந்து ஆவிக்குரிய அட்வைஸ். காதுள்ளவன் அல்லது விரும்பினால் எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க, நோ இஷ்யூஸ். ஆனா தவறு யார் நடத்தினது? இன்றைக்கு இஸ்மவேல், இன்றைக்கு ஈசாக்கு அப்படின்னு ஒரு 2 ஜெனரேஷன் சண்டை போட்டுட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் சண்டை போட்டிருக்கு. யூதர்கள் இஸ்லாமியர்கள் சண்டை போடுவதற்கு காரணமா இருந்தது யாருன்னா மிஸ்ஸஸ் சாரா ஏப்ரஹாம் தான். அதே சாரா ஏப்ரஹாம் தான் என்ன சொல்றாங்க, இவளை அடிச்சு துரத்து. அம்மா வேணாம்மா, பாவம் கை குழந்தையோட. இல்லை அடிச்சு துரத்து. இல்லை வயசான பிள்ளையோட போறான், பரவாயில்ல அடிச்சு துரத்து, தேவையில்லை. ஸோ இப்படியும் நீங்க இருக்கக்கூடாது என்று வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்படிப்பட்ட பெண்களாக எசபேல் அந்த விதத்துல அவங்க ஒரு இஸ்ரேல் குவீன். ஆனாலும் கூட பொல்லாத வழிகளிலே அவன் கணவனை நடத்தாங்க. பொருளாசை. பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன என்னது கீரை கொல்லி, ராஜா அப்படி எட்டி பார்த்தாரு, கீரை நல்லா விளைஞ்சிருக்கு, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வேணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. கொஞ்சம் கேட்குறாரு, மூட் அவுட்டா இருக்காரு. நம்ம வந்து கேட்குறாங்க, என்ன சாமி மூட் அவுட்டா இருக்கு, என்ன ராஜா? அதுக்கு இந்த கீரைக்கோழி நல்லா இருக்கு, கேட்டா கொடுக்க மாட்டோம், அவ்வளோதானே விஷயம். அதை வந்து நம்ம திராட்சை தோட்டம் மாத்தினா பியூட்டிஃபுல்லா இருக்கும், நான் பார்த்துக்கிறேன் விடுங்க. அவனை கொன்று அவங்கிட்ட இருந்த அந்த பூர்வீக சொத்தை, அவன் தலைமுறையா இவனுக்கு கொடுக்கப்பட்ட சொத்தை பிடிக்கிட்டாங்க. இப்படியும் பெண்கள் பைபிள்ல இருக்கிறார். அதே சாரலை பத்தி இன்னொரு நல்ல விஷயம் சொல்லணும்னா, நீங்க அதை சிரிப்பீங்க. தன் கணவனை எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? ஆண்டவரே, ஆண்டவனே என்று கூப்பிட்டாங்க. அவ்வளவு பயபக்தி உள்ளவங்க. இந்த காலத்துல யாரும் அப்படி கூப்பிடுறது இல்லை தெரியும். கணவனையும் மதிக்காதவர்கள் இருக்கிறாங்க தெரியும். அதே போல மனைவியை மதிக்காத கணவன் இருக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல கணவன் மனைவி ரொம்ப இயல்பா மிஸ்ஸஸ் மிஸ்டர். ஒரு கேள்வி முன்வைக்கிறேன், யாரு பெர்ஃபெக்ட் கப்பல்? வேதாகமத்துல பெர்ஃபெக்ட் கப்பல் யாரு?
அப்படி சொன்னா கண்ணு முடின்னு சொல்லுங்க, ஈசாக்கு ரெபேக்காள். ஏன்னா ஏபிரகாம கூட சொல்ல முடியாது, மனைவி சொன்ன உடனே அடிச்சது லக்கு அப்படின்னு சொல்லி போய் கல்யாணம் பண்ணார். ஆனா ஈசாக்கு மனைவி மலடியா இருந்தோம், அவருக்கு அந்த வேறு எண்ணமே வரல. அதே போல ரெபேக்காலும் தன் கணவனை வேறொருவனுக்கு விட்டு கொடுக்கவும் மனசு இல்லை. 2 பேரும் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள். 40 இயர்ஸா மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் 40 இயர்ஸ் கிட்டத்தட்ட, ஐ திங்க், எனக்கு நினைவுக்கு வரதை நான் சொல்றேன், ஆவியார் நினைப்படுத்துற சொல்றேன். யாராலும் இருக்க முடியாது. இந்த காலத்துல 2 வருஷம் குழந்தை, 3 வருஷம் குழந்தை இல்லை என்னன்னா உடனே டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணத்தை தேடுற மத்தியில ஐசக் மாதிரி ஒரு ஆம்பளை அந்த உலகத்துல நம்மளால பார்க்க முடியாது. கணவனை இந்த உலகத்துல பார்க்க முடியாது. அந்த பைபிள் சொல்லுது, தன் மலடியா இருந்து தன் மனைவிக்காக அவன் ஜெபித்த போது கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு கர்ப்பத்தை திறந்தார். எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு கப்பல் பாருங்க. பெரியமானவர்களே, நீங்க உங்க வாழ்க்கையில மதர்ஸ் டே நம்ம கொண்டாடுகிற பொழுது நீங்க ப்ராப்ளம் எடுத்து பார்த்தீங்கன்னா புத்தி உள்ள ஸ்திரீ எப்படி இருக்கும், ஒரு அம்மா எவ்வளவு கிரீடமா இருக்கிறாங்க, வயதான அம்மா. பெண்கள் எப்படியெல்லாம் ஃபோர்சைட்டோட இருக்க வேண்டாம். ப்ராஃபிட் என்னாலே என்ன அர்த்தம்னா, தாம் பிள்ளைகள் டாக்டர் ஆகணும், தாம் பிள்ளைகள் இன்ஜினியர் ஆகணும், தாம் பிள்ளைகள் ஒரு ஐயர் ஆகணும், பாஸ்டர் ஆகணும் என்று சொல்கிற ஒரு தீர்க்க தரிசன ஆவி உள்ளுக்குள்ள இருக்க வேண்டும். இந்த விதத்துல என் அம்மாவை நான் சாட்சியாக நிறுத்த முடியும். என் அம்மா திருமணம் ஆச்சு, அவங்களுக்கு சொந்தத்திலே தான் பண்ணாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் விருப்பம் இல்லை, ஏன்னா ரொம்ப சொந்தம். எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவுடைய அக்காவும் அண்ணன் தம்பியில் கல்யாணம் பண்ணாங்க. அது எங்கள் அம்மா கொஞ்சம் பிடிக்கல, கொஞ்சம் வேண்டாம்னு சொன்னாங்க. ஏன்னா எங்கள் தாத்தா வற்புறுத்தி தான் அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார். ஆனாலும் திருமணமான பிறகு அவர் எடுத்துக்கொண்ட ஒரு பொருத்தனை என்னன்னா, கர்ப்பம் உண்டாச்சு, நான் கர்ப்பம் கர்த்தர் கொடுத்தாருன்னா அந்த குழந்தை ஆண் பிள்ளையா இருந்ததுன்னா நான் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பேன். இத்தனைக்கும் அவங்களுடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன். எங்கள் தாத்தாலாம் ஹிந்து, எங்கள் அம்மா தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன். அவங்க யார் சொல்லி கொடுத்தது? அவங்களுக்குள்ள இருந்த அந்த தீர்க்க தரிசன ஆவி நான் சொல்கிறேன் பாருங்க. அப்போது அந்த 20 வயசோ 22 வயசோ அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சரியாக நினைவில்லை. அப்பொழுது அவங்க மனசில் என்ன தோன்றிருக்கும், என் மகன் வருவான், பிறப்பான். அந்த மகன் ஒரு ஆயராக இருக்கணும், ஆலயத்தில் நின்று ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக ஆதாயம் செய்யணும். எங்கிருந்து வந்தது? யார் கொடுத்திருப்பா? இந்த ஆசையும் டிசைரை யார் கொடுத்திருப்பா? கர்த்தர் கொடுத்திருப்பா. அதனாலதான் நான் எவ்ரி மதரை சொல்வேன், ஒரு ப்ராஃபட்டஸ்ன்னு சொல்வேன். நீங்க உங்க பிள்ளைகளை ஐராக்கணும்னு கனவு காணாலும் கூட பரவாயில்ல. ஏன்னா ஐரு வாழ்க்கையை பாடுகளான வாழ்க்கையை உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதுல மகிமை இருக்கிறது. இல்லை, பவுலை போல சொல்வேன் நான், மகிமை இருக்கிறது. அதுக்காக தான் நாங்க இவ்வளவு வேதனை மத்தியிலும், தேவையில் மத்தியிலும், குறைவு மத்தியிலும் சந்தோஷமா ஓடிக்கொண்டிருக்கோம். காரணம் என்ன? ஆத்தும ஆதாயம். இன்றைக்கு விதைக்கிறோம், பிறகு யாரோ ஒருத்தர் அறுக்க போறாங்க. அதனால ஒரு ஆச்சரியம், ஒரு ஆசை, ஒரு 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 மனசுல ஒரு பெரிய திருப்தி எங்களுக்கு உண்டு. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள அந்த நீங்க எழும்பிட்டீங்கன்னா, முழங்கால் நின்ட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு டிசைரை கொடுப்பாரு. உன் பிள்ளைய டாக்டர் ஆக்கணும். ஐயோ இது கனவா இருக்கு, ஆமா, ஆனா அதை நினைவா மாத்துறது என் கர்த்தருடைய வேலை. அவர் பார்த்து கொள்வார். பைலட் ஆக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை, என் மகனுக்கு ஆசை. ஆனா அது ஒரு பெரிய காஸ்ட்லி அஃபேர். 1 கோடி ரூபாய் இருந்தால் தான் என் மகனை பைலட் ஆக்க முடியும். எல்லா பாஸ்டராலும் முடியாது, என்னை மாதிரி ஏழை பாஸ்டர்ஸால அது முடியாது. ஆனாலும் பிள்ளையின் கனவை நிறைவேற்றணும், அல்லது என்னுடைய டிசையர் நிறைவேற்றணும்னா நான் எழும்பணும், முழங்காலில் நிற்கணும். நின்னா கர்த்தர் 1 கோடிலாம் அவரு சர்வ வல்லவர். அவர்
அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே அவருடைய பெயர். அதே போல உன் பிள்ளையை என்னவோ ஆக்கணும். இப்போ அந்த டிசையர் வேணும். சில நேரங்கள் அது புரியாத புதிராக இருக்கும். மிஸ்ஸஸ் மனோவா இடத்துல வந்தாங்க. கர்த்தர் அப்படின்னு போட்டிருந்தாவே பிளாக் லெட்டர்ல இயேசு தான். ஏஞ்சல் வந்தாங்க. லார்டு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. தூதன் என்று இருக்கும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் வந்து சொன்னார், நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன். மலடியா இருந்த அவள். நாளைக்கு நம்ம அதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம். நான் உன் பிள்ளையை கொடுப்பேன், நீ இப்படி 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 வளர்க்க வேண்டும். யாரிடத்துல கொடுத்த பொறுப்பது? தாயிடத்துல கொடுத்த பொறுப்பது. உன் பிள்ளையை வளர்ப்பதில்லை முழு கவனம் செலுத்து. எழும்பு முழங்காலில் இல்லை. எனக்கு நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். நிறைய குடியில் நாவில திருமணமாகாது இருக்கிற அல்லது வேலை இல்லாத இருக்கிற நிறைய குடும்பங்கள் இருக்கிற பிள்ளைகளின் பிரச்சனையை தீர்த்த வைத்தது யாருன்னா ஒரு அன்பு தாயின் முழங்கால் யுத்தம் தான். என்னால அடிச்சு சொல்ல முடியும். எந்த தகப்பனும் அப்படி இருந்திருக்க முடியாது, இருக்க வாய்ப்பில்லை. அவனுக்கு நேரம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, நானும் இல்லை. கர்த்தர் தாய் உள்ளங்களை மனங்களை ப்ராஃபிட்டாக மாற்றுகிறவர். அவர் கணவனை பற்றி அவங்களுக்கு தெரியும். அதே போல நீங்க ஜட்ஜ் பண்றதுல நான் சொல்வேன், ஆண்கள் மக்குங்க, ரொம்ப மக்குங்க. அவங்களால வந்து உள்ளத்துல இருக்கிறத வெளியில தெரியவே தெரியாது. சீரி சொல்றேன், ஒண்ணுமே தெரியாது. ஆனா பெண்கள் ரொம்ப எளிமையா கண்டுபிடிச்சிடுவாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு நகர்வும் தெரியும். தே கேன் ஸ்மெல். உங்களுக்கு தெரியும்ல, தே கேன் ஸ்மெல். உங்க கண்களை வைத்து, உங்க பார்வையை வைத்து, உங்க உடல் அசைவை வைத்து, உங்கள் முகபாவங்களை வைத்து, கணவனாவது பிள்ளைகளாவது பெண் பிள்ளையாவது அது மாமனாராவது மாமியாராவது பிள்ளைகளாவது யாரா இருக்கட்டும், பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அந்த டேலண்ட் என்னன்னா எளிமையா கண்டுபிடிப்பாங்க. இதுதான் ஜட்ஜ் பண்ற விதம். சில நேரங்களில் அந்த ஜட்ஜ்மெண்ட் தப்பா கூட போகலாம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொன்னேன், மிஸ்ஸஸ் சாரா அவங்கள பத்தி சொன்னேன் இல்லை, அவங்க ஜட்ஜ்மெண்ட் மிகவும் தவறாக போயிடுச்சு. ஸோ மிஸ்ஸஸ் ஈவ் சொன்னேன், அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டும் தவறாக போயிடுச்சு. மிஸ்ஸஸ் எசபேல் சொன்னேன், அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டும் தவறாக போச்சு. இனி பைபிளில் இந்த மாதிரி தவறாக போன பெண்கள் மிஸ்ஸஸ் உடைய பெயர்கள் பட்டியல் இருந்தால் எனக்கு எழுதி அனுப்புங்க. எப்படிலாம் தவறாக போச்சு அவங்க லைஃப்பில், அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்லாம். ஆண்டவர் டோன்ட் பி ஜட்ஜ்மெண்டல் என்று சொல்லுகிறார். ஆனாலும் கூட சில நேரங்களில் கர்த்தர் அதெல்லாம் கொடுக்கறதுனால தான் குடும்பம் எனக்கு சீராக இருக்கு. அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை கண்டிக்கிறதுனால, தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி பேசுகிறதுனால, தெரிஞ்சுட்டு அதை பற்றி எச்சரிக்கிறதுனால தான், அவங்க ஜெபிக்கிறதுனால தான் இன்னைக்கு குடும்பம் சீராக இருக்கிறது. எனவே அது நல்ல 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 ஒரு ஒரு தாளன் என்று தான் சொல்வேன். எனவே பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய நான் உங்களுக்கு அட்வைஸ் தான் ஆவியானவர் கொடுத்திருக்கிறேன். எப்படி இருக்கணும், எப்படி ஒரு மனைவி இருக்க வேண்டும், எப்படி ஒரு கணவன் இருக்க வேண்டும், எப்படி ஒரு குடும்பத்தில் ப்ராஃபட் இருக்க வேண்டும், எப்படி ஒரு மனைவி ப்ராஃபட்டாக மாற முடியும், கணவன் ப்ராஃபட்டாக மாற முடியும், எப்படி தீர்க்கதரிசியா, தட் மீன் தீர்க்கதரிசியா, எப்படி ஒரு மனைவி நியாயாதிபதியார், ஒரு கணவன் நியாயாதிபதியா ஜட்ஜாக மாற முடியும். பிரியமானவர்களே, நாம் எடுக்கிற முடிவு எல்லாமே கர்த்தருடைய பார்வையில இருந்து வருகிற ஒரு ஆலோசனையாக இருக்க வேண்டும். நம்ம டிசையர்ல சில நேரங்களில் ரொம்ப ஆசைப்பட்டு நிறைய அகலக்கால் வைத்து நிறைய பிரச்சனைகளுக்குள்ளே போய் அதை நிதானிக்க தெரியாம, அதுதான் நிதானத்தில் ஜட்ஜ் பண்றது, நிதானிக்க தெரியாமல் நிறைய குழியை விழுந்து கொண்டிருக்கிற அநேகருக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, 1க்கு 4 முறையாவது யோசிக்கணும். இல்லை, ஒரு 10 முறையாவது யோசி, நான் செய்தது சரியா, செய்தது சரியா, இதனால என்ன விளைவு, இதனால என்ன விளைவு, இதனால என்ன பிரச்சனை, இதனால நான் கடன்ல போவேனா, இதனால எனக்கு பெரிய பிரச்சனைகள் வருமா, நான் இதை கழித்து போறேனே, தப்பாச்சே, நான் அவனுக்கு ஏன் நான் சாட்சி கையெழுத்து போடணும், அது ரொம்ப பெரிய தப்பாச்சு. அதெல்லாம் நம்ம நிறைய நிதானிக்க வேண்டி இருக்கிறது என்று ஆவியானவர் பலரோடு தனியாக பேசும். அதே போல
சுகவீனமா இருக்கிறீங்களா? சோமன் ஆண்டவர் அதுதான் சொல்வார். அந்த ஒரு 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 உவமையை சொல்வார். ஒரு ஏழை விதவை நியாயாதிபதியிடத்துல வந்து அலட்டி கொண்டே இருந்தானாம். எனக்கு நியாயம் விசாரிங்க, எனக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் நியாயம் விசாரிங்க, விசாரிங்க, விசாரிங்க. அப்போ நியாயாதிபதி பார்த்தானா, ஏன் இவன் வந்து என்ன சும்மா அலட்டுறா, டைம் வேஸ்ட் பண்றா, என்ன அனாய் பண்றா, என்னை வந்து ரொம்ப 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 கேட்டுக்கொண்டே இருக்கிறாள், நான் அவளுக்கு உடனடியாக நியாயம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உன்ன சொல்றாரு, கூப்பிட்டு என்ன நடந்தது, என்ன பிரச்சனை, உனக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை, உடனே ஒரு ஆன்சர், ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்ப்பு அவர் எழுதும் பொழுது, இப்போ பைபிள் இப்படியே எழுத முடியும். தமிழத்துல இப்படி கேட்கிற அநீதியான மக்கள் இடத்துல நன்மை வருகிற பொழுது நீங்க ஆண்டவரை நீங்க கேட்கும்போது உங்களுக்கு ஆண்டவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? உங்களுக்கு பரிசுத்தாவி அருளாதிருப்பது எப்படி? கொடுப்பார், நிச்சயம் கொடுப்பார். அவர் நியாயாதிபதி, அவர் நியாயாதிபதி, அவர் நமக்காக நியாயம் செய்வார். ஜெபம் செய்வார். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நீ சொன்னவைகளை நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, நீர் சொன்னவைகளில் ஒன்றும் தரையில் விழாது என்று வேதத்தில் வாசிக்கிறார். அந்த வார்த்தைகள் ஒன்றும் விழாதபடிக்கு கர்த்தர் ஆழமான இருதயத்திலே பதிய வைத்து அதை விளைய பண்ணி 60 100 பலன் பெற உதவி செய்யும். இன்றும் கூட கருத்து வேறுபாடு நிமித்தம் பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்றாக இணையிட்டோம். ஒரு தாய் இல்லாமல் ஒரு குடும்பம் இல்லை, ஒரு தகப்பன் இல்லாமல் ஒரு குடும்பம் இல்லை. அது இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு அந்த பிரிவும் அந்த பிரச்சனைகளும் தெரிய வரும். எனவே தாய் தகப்பனோடு கூட இணைந்து அவர்கள் நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக, நல்ல ப்ராஃபட்டாக, தீர்க்கதரிசியாக, அந்த குடும்பத்திற்கு ப்ராஃபட்டாக, அதே போல நல்ல நியாயாதிபதியாக, நியாயம் பேசுகிறவர்களாக அவர்கள் மாற கர்த்தர் உதவி செய்யும். பலவீனருக்காக செபிக்கிறேன், பலப்படுத்துங்க. வியாதிஸ்தருக்காக செபிக்கிறேன், வியாதிலிருந்து விடுதலை ஆக்குங்க. டிரான்ஸ்ஃபருக்காக செபிக்கிறேன், கர்த்தர் டிரான்ஸ்ஃபரை அற்புதமாக ஆச்சரியமாய் தாங்க. வேலைக்காக ஜெபிக்கிறேன், வேலையில்லாத பிள்ளைகளுக்கு நிரந்தர வேலையை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் கூட மருத்துவமனையிலே மரண தருவாயில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் எழுப்புங்க. நடக்க முடியாதவங்களை எழுப்புங்க, எழும்புங்க, எழும்புங்க, எழும்புங்க. சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். தடைப்பட்டிருக்கிற திருமணங்களை நடக்கிறதை நான் பார்க்கிறேன். ஒரு குறைவுண்டு கர்த்தர் காத்து நடத்த போகிறார். நீங்கள் விரும்பினது உங்களுக்கு வரும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை அருளி செய்வார். கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாய் இரு. கர்த்தர் நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் நம்ம ஆத்மாவை காப்பார். கர்த்தரின் போக்கியும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னை காப்பார். நன்மையின் கிருபையினை தொடரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless.